Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 388 part 2. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவன் கொஞ்சமா சண்டை போட்டதுக்கே அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள இன்னும் காயங்கள்லாம் ஆறல போல. அதான் த்ரில்லர் பார்க்ல சண்டை போட்டு கடைசியில லூஃபியோட பெயின் எல்லாம் அவன் வாங்கிட்டான்ல, அந்த பெயின் தான் இன்னும் வலிக்குது. இவங்க பதறுவாங்க, ஐயோ ஜோரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அதே நேரம் அந்த ப்ரூக்கு தண்ணியில ஓடிக்கிட்டே அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருப்பான். ஒரு 2 பேர் அவனை ஃபாலோ பண்ணி வேகமா வந்துட்டு இருப்பாங்க. அவங்களையும் கண்ணா பின்னான்னு வெட்டி வீசிட்டு குடுன்னு ஓடுவான். அவனால முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போவானா, அதனாலயே அடிச்சு புரண்டி எப்படியோ தப்பிச்சு கரையில வந்து விழுந்துருவான். இதுக்கு மேல அவனால ஓட முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. அப்படி மட்டும் ஓடுனேன், கண்டிப்பா என்னோட மசில்ஸ் எல்லாம் புடிச்சுக்கும் பாம்பான். எது மசிலான்னு கேட்டா, அட ஆமால எனக்கு தான் மசில் இல்லையே, பட் இருந்தாலும் முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குதும்பா. பட் அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சு செஞ்சுட்டான்ல. அதுக்காகவே ஜோரோ பாராட்டி தள்ளுவான். ஆல்மோஸ்ட் நீ முக்காவாசி வேற காலி பண்ணிட்டேன்னு. நம்ம ஆளுகளோட இருந்து சேர்ந்து போற ஃபர்ஸ்ட் சண்டை ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல, அதனாலதான் இறங்கி பொழந்து கட்டியிருக்கான். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருவான். இங்க ஜோரோவால சுத்தமா முடியல போல, பயங்கரமா மூச்சு வாங்குவானா. ப்ரூக்கு புரிஞ்சு போச்சு த்ரில்லர் பார்க்கோட டேமேஜ்னு சரியாகலன்னு. என்னதான் அவன் காட்டுத்தனமா மூச்சு வாங்கினாலும் இந்த மாதிரி டம்மி பைலாலெல்லாம் இனிய தோக்கடிக்க முடியாது, நீ ஒண்ணு கவலைப்படாதேம்பா. அந்த டைம் திடீர்னு ஒருத்தன் ஃப்ளையிங் ஃபிஷ்ல பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். உடனே அந்த ஹச்சி, ஜோரோ நீ அசந்த கேப்ல உன்னை அடிக்க வர்றான், அவனை நான் விட மாட்டேன்னு 6 வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி ஒரே வெட்டு. அவன் ஆயுதமும் சரி, அவன் வந்த மீனும் சரி, கண்ணா பின்னான்னு விட்டுப்பட்டு கண்டமாயி தெரிச்சிருவாங்க. இல்ல பயங்கரமா போசு வேற. ஜோரோவால இந்த கொடுமையை தாங்க முடியல. போயும் இவன்லாம் நம்மள காப்பாத்துறானான்னு. அட ஆமாப்பா, நீ கவனிக்காம இருந்தீல, அதான் நான் ஹெல்ப் பண்ணேன்பா. உடனே கேமியும் அந்த ஸ்டார் ஃபிஷ் அவனை பாராட்டி தள்ள உடனே அவனுக்கு வெக்கம் தாங்க முடியல. சோ கண்ணை மூடிட்டு ஆடிட்டு இருப்பானா. அண்ணாரனை பார்த்து டப்புன்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து ஒரு ஈட்டியை தூக்கிட்டு வீசுவான். கரெக்டா அந்த ஹச்சி மேல போய் குத்த போகும். அந்த டைம் தான் ப்ரூக் இடையில பூந்து அந்த அட்டாக்க தட்டி விட்டு அவனை காப்பாத்திடுவான். ஜோரோ பாஞ்சு போய் அவனை ஒரே போடு. வந்தவனை காலி பண்ணியாச்சு, யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. உடனே அவன், நல்ல வேலை நீங்க காப்பாத்துனீங்க, இல்லன்னா நான் இப்பவே இங்கே இந்த ஸ்பாட்லயே செத்துருப்பேன்மா. அந்த டைம் இன்னும் ஏகப்பட்ட பேரு வேகமா பரேந்து வருவானுங்க. வரவனுங்க பிராங்கிய அசிங்கமா திட்டிட்டே வருவானுங்க. அவனை அட்டாக் பண்ணுங்கடா, அவன் ஒரு கேவலவாதி ஜட்டியோட நின்னுட்டு இருக்கான்னு. அந்த டைம் மேல நம்ம நம்பி ஏறி போய் நின்னுட்டு இங்க வாங்கன்னு கத்திட்டு இருப்பா. அவனுங்க பார்த்துட்டு, எது பொண்ணா, சரி எவளா இருந்தா என்ன, இவங்களுக்கு ஆர்டர் வந்தது எல்லாத்தையுமே கொல்லணும்னு சொல்லி, சோ கொன்ற வேண்டியதானே, என்னையோட நீ காலின்னு பில்டப்பா பண்ணி தள்ளுவானுங்க. நம்பி மனசுக்குள்ள, டேய் முடிஞ்சா கொல்லுங்கடா, அதுதான்டா வந்து நின்னுட்டு இருக்கேன்பா. அவனுங்க வந்த வேகத்துல ஓங்கி அடிப்பானுங்க. ஆனா அவளுக்கு ஒண்ணு ஆகாது, அது அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். ஏன்னா அது நம்பி இல்ல, அவளை மாதிரி இருக்கிற ஒரு ஷேடோ. அதான் மிரேஜ் டெம்போன்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவாளே, அதான் அது. அவனுக்கு அட்டாக் பண்ண வந்த வேகத்துல அங்க இருக்க பிளாக் கிளவுட்ல போய் மாட்டிக்குவானுங்க. அதுவுமே நம்பி உருவாக்கின தண்டர் கிளவுட் தான். வந்த வேகத்துல உள்ள போய் மாட்டினவனுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்க கொடுத்து காலி பண்ணிடுவா. அதே நேரம் இங்க ரோபின் அவ ஒரு சைடு எல்லாத்தோட கழுத்தையும் போட்டு நெரிச்சிட்டு இருப்பா. நம்ம சாப்பர் ஒரு சைடு போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பான். அந்த டைம் இடையில ஒருத்தன், யாருமே பேக் அடிக்காதீங்க, அவங்கள பொலந்துருங்கன்னு கத்திட்டே வருவானா. பிராங்கி பார்த்துட்டு, அவன் என்னவா சொல்றான்னு கேப்பா. ஒன்னும் இல்லடா விளக்கண்ண, அவங்க டீமேன்னு சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு திரும்பிக்குவானா. வர்றவன் நம்ம பிராங்கிய சுட்டுக்கிட்டே வருவான். அவனுக்கு தான் ஒன்னும் ஆகாதே, அயன்பாடி ஆச்சு, என்னடா இது இவனை சுட்டா ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காண்டி பக்கத்துல வருவான். பிராங்கி ஒரு குத்து தான் குத்துவான், அவளதான் பொத்தகட்டியில தண்ணிக்குள்ள போய் விழுவான். இப்படி நம்ம ஆளுக எல்லாத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டுறத பார்த்த கேமிக்கு செம ஹாப்பி. அவங்க நினைச்சதை விட நம்ம ஆளுக பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்களாமா. இந்த அளவுக்கு மாசா சண்டை போடுவாங்கன்னு இந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. யாருக்கும் தெரியாம அப்படியே நைஸா பதுங்கி வந்து ஹச்சிய மட்டும் காப்பாத்திட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கான். ஆனா நம்ம ஆளுக எல்லாத்தையும் அடிச்சு பொலந்து மாஸ் காட்டிட்டாங்கல்ல. அதே நேரம் இங்க உசோப்பு எய்ம் வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அவனுக்கு ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி ஓடிடுறானுங்க. அதனால உசோப்பு பிராங்கி கிட்ட கப்பல் எடுக்க சொல்லுவான். ஏன்னா ஓபன் சீல கப்பல் ஸ்டேபிளா நின்னுட்டு இருக்கிறதுனால அவனால ஈஸியா அட்டாக் பண்ண முடியுது. இன் கேஸ் கப்பல் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அவனுக்கு அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஆனா அங்கதான் பிரச்சனை. பிராங்கியும் ரொம்ப நேரமா அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு கேப் விடாம அட்டாக் பண்றதுனால இவனால எதுவும் பண்ண முடியல. அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் பதட்டத்துல பயங்கரமா விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான். என்னடான்னா அந்த வில்லப்பைய டூவல் காட்டுத்தனமா ஏரோ வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சிக்குவானா லூஃபி ஒவ்வொரு அட்டாக்லயும் ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பான். அதுவும் ஏதோ பெரிய சைஸ் எருமாட வச்சு விரட்டிட்டு இருக்கான் போல. அது வழியில இருக்க எல்லாத்தையுமே நொறுக்கிக்கிட்டு வரும். என்னடா இது அதிர்வுன்னு எல்லாம் ஆணு வாய பறந்துட்டு பார்க்கும்போது லூஃபி பிச்சுக்கிட்டு ஓடி வருவான். என்னடா என்னாச்சுன்னு கேட்டா, பெரிய சைஸ்ல ஒண்ணு வருதுப்பா, எவனும் நிக்காதீங்கடா, ஓடுங்கடா. என்னடா தெளிவா சொல்லுன்னு கேட்டா, மாஸ்க் போட்டு மாடு மேல உட்கார்ந்து ஒருத்தன் காட்டுத்தனமா வந்துட்டு இருக்கான்டாம்பா. மாஸ்க் போட்டுட்டு மாடு மேல வரானா. யாரான்னு பார்க்கும்போது அங்க இருக்க வீட்டெல்லாம் கண்டமேனிக்கு வெடிச்சு தெரியும். உடனே அந்த வில்லப்பல்லோட ஆளுகளுக்கு எல்லாம் செம ஹாப்பி, நம்ம தலைவர் களத்துல இறங்கிட்டாருன்னு. ஆனா நம்ம ஆளுகெல்லாம் அவன் வந்து பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவாங்க. வந்தவன் அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே உசுப்பேத்தி விடுவான். ஏண்டா நீங்க என்ன கொசுவா இல்ல ஈச்சியா, லூசு பயிலா இப்படி அடி
வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ், எவனா இருந்தாலும் விடக்கூடாது, வெளுத்து வாங்கணும்னு பயங்கரமான அட்வைஸ். உசோப்ப பார்த்துட்டு, ஏண்டா நீ பில்டப் பண்ணிட்டு வர எல்லாம் ஓகே, அதுக்காண்டி உன் சொந்த வீட்டையே வாடா இடிச்சு தள்ளிட்டு வருவே, மண்டையில ஏதாச்சும் மசாலா இருக்கான்னு கேப்பான். ஸ்டார் ஹேட்டே கையில கிடைச்சதுனால இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு ஹைட் அவுட்டுமே தேவையில்லையாமா. அப்ப அவன் ஆளுங்க வந்து, சாரி தலைவரே, இவங்க எல்லாத்தையுமே நாங்க காலி பண்ணி கடலுக்கு அடியில் அனுப்பிடலான்னு பார்த்தோம், ஆனா எங்களால முடியலாமானுங்க, பரவாயில்ல வழிய விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு அப்படியே முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து மட்டும்தான் வைப்பான். அந்த அதிர்வலியே நிக்க முடியாம அந்த ஹச்சி எல்லாம் பொத்துன்னு விழுவான். அப்புறம் தெளிவா சொல்லிடுவான், எனக்கு எந்த ஃபிஷ்மேனும் தேவையில்லை, மெர்மைடும் தேவையில்லை, ஏன் அந்த ஸ்டார் ஃபிஷ் கூட தேவையில்லை, உங்களுக்கு ஓடணும்னா இங்க இருந்து உடனே ஓடிடுங்க, இல்லன்னா இடையில சிக்கி சின்ன பின்னமாயிருவீங்க. உடனே ரைட்டு தலைவரே, தேங்க்ஸ் தலைவரே, கிளம்புற தலைவரேன்னு அங்க இருந்து அப்படியே நகர்ந்து ஓடிடுவாங்க. உடனே அந்த டூவல், நான் ஒன்னும் மனுஷங்களை கடத்தி விக்கிறவன் இல்ல, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரியும் இல்ல. உடனே அவன் ஆளுகள்லாம் கோஷம் போடுவானுங்க, ஆமா தலைவரே நல்லா தெரியும், சூப்பரா தெரியும்னு. அவன் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். ஏன்னா இன்னைக்குதான் அவனுக்கு ஒண்டர்ஃபுல் டே, என்ஜாயபிள் டே, எல்லா டேவும் இன்னைக்குதான். ஏன்னா அவன் ரொம்ப நாளா கொலவெறியோட கொல்லணும்னு ஆசாசியா கனவோட தேடிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப இவன் கண்ணு முன்னாடி இருக்கான். அதனால கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவனை கண்ணா பின்னான்னு வெட்டி காக்காவுக்கு உப்பு கண்டம் போடாம விட மாட்டேன். என்ன நரகத்துக்கு தள்ளவன் இவன் தான். அப்படி இப்படின்னு லூஃபிய பார்த்து சொல்லாம கப்பல்ல இருக்கவங்கள பார்த்து சொல்லுவான். உசோப்புக்கு ஒன்னும் புரியல, என்னடா இவன் நம்மள பார்த்து பேசிட்டு இருக்கானேன்னு. அவன் என்னடானா டைலாக வர்றதா இல்ல, இன்னைக்கு இப்போ இந்த நொடி நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை கொன்னுட்டு தான்டா நான் சாவேன். பிளாக் ஃபுட் சஞ்சின்னு சொல்லுவான். அத்தனை பேத்துக்குமே செம ஷாக்கு, எது சஞ்சியான்னு. நான் கூட இவன் லூஃபிய காலி பண்ண தான் வந்திருக்கானோன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா சஞ்சிய காலி பண்ண வந்திருக்கான். ரொம்ப நாளா இவனை பார்க்க தான் அவன் வெறி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானாமா. இன்னைக்கு சிக்கிட்ட மகனே, உன்னைய நான் பொலி போடாம விட மாட்டேன்னு பல்லா கடிச்சுக்கிட்டு கத்தன உடனே அவன் ஆளுக எல்லாருமே பீதி ஆயிடுவானுங்க. ஆஹா பாஸ் காண்டாயிட்டாரா காண்டாயிட்டாருன்னு. சஞ்சிக்கு ஒரே அளவும் புரியல, எது என்னைய கொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, என்னடா புதுசு புதுசா கிளம்பி வரானுங்கன்னு பேந்த முழிப்பான். பிராங்கி எடுத்துட்டு, அது யாருப்பா இவ்வளவு கொலவெறியோட இருக்கான், அப்படி ஏதாச்சும் நீ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கும்போது ஏதாச்சும் பஞ்சாயத்தாச்சா, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு மாத்தி சொன்ன உடனே அவனும் மண்டைய போட்டு பிதுக்குன்னு பிதுக்குவான். ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தது அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி அடிச்சிருந்தாலுமே அங்க அடி வாங்கினவனுங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய வஸ்தாதெல்லாம் இல்ல, யாரா இருக்கும்னு மண்டைய போட்டு பெசன்னு பெசைவான். கமான் செஞ்சு உன்னால முடியும்னு சொல்லி இவங்க எல்லாம் சேரா பண்றாங்களாமா. அதான் அவனுக்கு காண்டாயிரம், கொய்யாலைகளா என்ன வச்சு என்ன விளையாட்டாடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உடனே இந்த சவுடான்னு சொல்லி அந்த ஹர்பூனை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். எல்லாம் அடிச்சு புடிச்சு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், ரீசெண்டா தான் அந்த பஞ்சாயத்து நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது கூட சரி எவனாச்சும் வந்திருப்பான், அவன்கிட்ட வம்பு பண்ணிருப்பான், சண்டை போயிருக்கும் அப்படி அப்படின்னு ஏதாச்சும் சொல்லலாம். ஆனா ரீசெண்டா நம்மால சோலவா போய் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல, பண்ணா அப்படியே கூட்டமா சேர்ந்து தான் வச்சு செய்வாங்க. அப்படி என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் அவன் அட்டாக் பண்ணானே ஹர்பூன், அதுல இருந்து அப்படியே புகையா கிளம்பும். என்னங்கடா இது வித்தியாசமா என்னென்னமோ கிளம்புது, என்னடா பண்ணி தொலைஞ்ச பரதேசி பையலன்னு கேட்டா அதெல்லாமே ஸ்கார்பியன் பாய்சன் அந்த ஹர்பூன்ஸ்ல தடவி வச்சிருக்கான். அது மட்டும் நம்மளுக்கு பாடியில வந்து சொருகுச்சுன்னா அடுத்த 3 நிமிஷத்துல செத்து போயிருவாங்க. அதனால சாவுகடான்னு சொல்லி கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ் நமி மேல சொருக வரும்போது சஞ்சய் இடையில பூந்து காப்பாத்திடுவான். அவனுக்கு இவன் யாருன்னே தெரியல, பரதேசி நாய நீயே சொல்றா, என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கும்பா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம உங்க மொத்த குரூவையுமே நான் அழிக்காம விட மாட்டேன்னு கொலவெறியோட அட்டாக் பண்ணுவான். இங்க லூஃபி அவன் மூஞ்ச பாத்துட்டான். யாரு என்னன்னு கேட்டா ரொம்ப எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகாத, இவனை உனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஓங்கி அவன் மண்டையிலேயே ஒரு அடி. அந்த டூவலோட மாஸ்க் அப்படியே தட நான் அடிச்சு புரண்டு வந்து விழும். எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. மாஸ்க் கழுந்துச்சு அப்படின்னா இவன் யாருன்னு தெரிஞ்சு போயிரும்ல. அவனும் கேஷுவலா ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, என்னோட பயங்கரமான மூஞ்ச நீங்களே பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும்பா. அவனை பார்த்துட்டு மொத்த குருவுமே அப்படியே ஆடி போயிருவாங்க. இப்படி நம்மளுக்கு யார பார்த்துமே ஷாக் ஆக மாட்டானுங்களே, அப்படி இது யாரா இருக்கும்னு எனக்கெல்லாம் ஒரே குழப்பம். சஞ்சியோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே பேயரைஞ்ச மாதிரி இருக்கும். ரோபின் எல்லாம் பார்த்துட்டு வாவ் இதான் மேட்ராம்பா. பிராங்கி எல்லாம் கதறி எழுவான், இப்படி ஆயிருச்சேன்னு. அவன் இப்படி இவங்களை மீட் பண்ணி போட்டு தள்ளுறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தானாமா. நம்மால தேடி இவன் கடல்ல இறங்கினாலே பெரிய பஞ்சாயத்தாகதான். வாண்டட் போஸ்டரை காமிச்சு சொல்லுவான். ஏன்னா அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் நேவி ஆளுகெல்லாம் அவனை பிடிக்கிறாங்களோ இல்லையோ, இவனை தான் வளைச்சு பிடிக்கிறாங்களாமா. அவங்க உன்னை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்கள விட நான் தாண்டா உன்னைய முக்கியமா கண்டுபிடிக்கணும். பிளாக் ஃபுட் சஞ்சி உன்னை பிடிச்சு காமிச்சு நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும்டா. சொல்ல போனா நான் நீ இல்ல, நான் ஒரு பைரட்டே இல்லன்னு சொல்லிட்டு தேம்பி அழுவான். அப்பதான் அவன் மூஞ்ச காட்டுறாங்க. வாண்டட் போஸ்டர்ல நம்ம சஞ்சியோட மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மூஞ்சி தான் இந்த மூஞ்சி அப்படின்னா இவனை தானே பைரட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. சஞ்சி மூஞ்சி மாதிரி ஏதோ ஒரு மூஞ்ச வரைய போய் இந்த மூஞ்சி வந்துருச்சு. கடைசியில அந்த மூஞ்சோட ஓனரே பாதிக்கப்பட்டுட்டான். ஏன் இந்த மாதிரி மூஞ்ச மாத்தி வரைஞ்சானுங்கன்னு இப்ப தெரியாது, போக தெரிஞ்சுக்கலாம். சஞ்சி கொல்ல காண்டாமா கொய்யால, அதுக்கு ஏன்டா என்கிட்ட சண்டைக்கு வர, வரைஞ்சவங்கிட்ட போய் சண்டைக்கு போடா விளக்கன்னு சொல்லி காண்டுல காட்டுகத்து கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.